கணித வரலாற்றுல மறைஞ்சிருக்கிற ஒரு விசித்திரமான பேட்டர்னை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண நாள் மாதிரி தான் தெரியும். ஆனா கணித உலகத்துக்கு இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள். இந்த ஒரே நாள் எண்களால நம்ம உலகத்தையே மாத்தின கண்டுபிடிப்பாளர்கள், முன்னோடிகள்னு பலரை ஒன்னு சேர்க்குது. சரி, வாங்க இந்த அசாதாரண நாள்ல இணைஞ்ச கதைகளை பத்தி பார்க்கலாம். ஒரு சிம்பிளான சின்னத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? அவரோட பங்களிப்பை நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஆனா அது எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கோமா? நம்ம சர்வசாதாரணமா பயன்படுத்துற இந்த வகுத்தல் குறி ஒரு காலத்துல ஒரு பெரிய கண்டுபிடிப்பா இருந்திருக்கு. அவர் ஒரு உலகளாவிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். உருண்டையான பூமிய தட்டையான மேப்ல எப்படி சரியா வரைகிறது? அவர் கண்டுபிடிச்ச இந்த முறைதான் இன்னைக்கும் உலக வரைபடங்கள்ல பயன்படுது. இது உலகத்தையே வேற மாதிரி பார்க்க வச்சது. நார்வேலேயே அறிவியல் துறையில டாக்டர் பட்டம் வாங்கின முதல் பெண் இவங்க தான். இப்போ வேறொரு விதமான முன்னோடிய பத்தி பார்க்கலாம். ஒரு பிரபலமான மேதையோட பார்ட்னர். தாமஸ் எடிசனோட கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால இருந்த கணக்கு எல்லாமே இவரோடது தான். அதனால தான் எடிசன் இவரை கல்ச்சர்னு கூப்பிடுவார். தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் நடக்கிற ஒரு கிளாசிக் மோதல். ஆனா பாருங்க, ரெண்டு வழியிலும் பதில் ஒண்ணுதான். அவங்களோட கதைகள் எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும் அறிவு எப்படி தப்பி பிழைக்கும்னு நமக்கு காட்டுது. ஸ்டாலினோட சோவியத் யூனியன்ல இருந்த ஆபத்துகள்ல தப்பிக்க அவர் ஒரு முக்கியமான கரியர் முடிவெடுத்தார். அவரோட பாச தூக்குல போட்டதுக்கு அப்புறம் அவர் அரசியல் ரீதியா பாதுகாப்பான டாபிக்களுக்கு மாறிட்டார். நாஜி ஆட்சி வந்தப்போ அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. அப்போ அவருக்கு வெறும் 8 வயசு தான். பாதுகாப்புக்காகவும் சுதந்திரமா படிக்கிறதுக்காகவும் நாட்டை விட்டு நாடு ஓடுன ஒருத்தரோட வாழ்க்கைய இது காட்டுது. பல வருஷ இடைவெளியில பிறந்த 2 பேர். ஆனா 2 பேரோட கெரியரையும் கட்டுப்படுத்தினது ஒரே சோவியத் அரசியல் அமைப்பு தான். மார்ச் 10ஆம் தேதியோட தொடர்புடைய சில பெயர்கள் தான் இது. நம்ம ஸ்கூல் பாடத்துல இருந்து உலக அரசியல் வரைக்கும் அவங்களோட வேலைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. வரலாறுங்கிறது நாம முதல்ல பார்க்கும்போது தெரியாத பல விஷயங்களால பின்னப்பட்டதுன்னு இதை நமக்கு ஞாபகப்படுத்துது. நம்ம கேலண்டர்ல இன்னும் என்னென்ன ரகசியங்கள்லாம் இப்படி ஒழிஞ்சிருக்கோன்னு யோசிக்க வைக்குது இல்லையா?